ஹாய் கலாச்சலம் சில எப்படி இருக்கீங்க இப்போ ரொம்ப இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் OT 3FF எண்ணெய் மற்றும் காதல் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பக்கத்தங்க பார்த்துருங்க, நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து வைக்கிறேன். செவன் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பாட்டில் எதில் விட்டுப்போம் அப்படின்னா நம்ம டைம் வந்து யான் கிட்ட அவங்களோட லவ்வை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. யான் வந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைம் கேட்டிருப்பாங்க. அவருமே ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபாத்தியான் வந்து ஜிமினும் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தனியாக போயிருந்திருப்பாங்க. ஃபாத்தி தான் கேட்டிருப்பாங்க ஜிமின் கிட்ட. ஜிமினுமே ஒரு அழகான வந்துட்டு ஒரு ப்ளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப வந்து ரிலாக்ஸாக ஃபாத்திமா வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஹோபி ஸ்ரீ சைடு தான் காமிக்கிறோம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்க் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹாப்பியாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது நம்ம ஸ்ரீ வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹோபி வந்து அப்படியே போயிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே ஒரு பெரிய வந்து பொக்கே வந்து வாங்கிட்டு அப்படியே ஸ்ரீ இருக்க பிளேஸை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸ்ரீ வந்து எங்கடா இவரை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம ஹோபி தான். ஸோ வந்துட்டு ஸ்ரீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ஸ்ரீயுமே என்னடி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் கையில் அவ்வளோ கலரான ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. அவர் அதை அப்படியே எடுத்துகிட்டு முன்னாடி நடந்து வராரு. ஸோ அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே வந்து அந்த பேஸை வந்து அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஹோபி ஸ்ரீயை நோக்கி நடந்து போகிறத. ஹோபி அப்படியே போயிட்டு ஸ்ரீ முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்டு அவரோட அந்த ஃப்ளார் புக்கே வாங்கியிருப்பார் இல்லையா, ஸோ அதை அப்படியே நீட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபி வந்து கேட்குறாரு. நம்ம ஸ்ரீக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அது எப்படி சொல்கிறது, அவங்க ஜஸ்ட் நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க ஆசையெல்லாம் லவ் பண்ணோம் அப்படின்றது தான், வேறு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வச்சுருந்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்கங்கும் போது அவங்க அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பண்ணிக்கலாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹோபி கேட்காங்க இருக்க எல்லாருமே எஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம வந்து ஸ்ரீமே அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னோட ஆசையே எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்கிறாங்க. அவங்க கண்ணில் வந்து அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டு வருது. நம்ம ஹோபியுமே அப்படியே அந்த பொக்கே வந்து கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு ரிங்கை எடுத்து வச்சுட்டு இப்போவே நம்ம எங்கேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ வந்து இதை கேட்டோன்னே வந்து என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யாருக்கும் தெரியாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாரு. நம்ம ஸ்ரீயுமே ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களோட வந்து ஹேண்ட்ஸை வந்து நீட்டுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ரிங்கை வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஹோபி வந்து ஸ்ரீக்கு வந்து ரிங் வந்து போட்டு விடுறாங்க. அதே மாதிரி கப்பல்ஸ் ரிங் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ரீக்கிட்ட கொடுத்து நம்ம வந்து ஹோபிக்கு வந்து போட்டு விடுறாங்க. இதுக்கப்புறம் நீ எத்தை பற்றி யோசிக்காத, அப்பா இந்த மாதிரி சிஸ்டரை போக சொல்கிறாங்க அப்படி இப்படி எதுவுமே யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு அப்படியே சைடாக ஹேக் பண்ணுறாரு. ஸ்ரீக்கு அவ்வளோ ஹாப்பி. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சேரப் பண்ணுறாங்க. ஸோ நைஸ் கப்பல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படிலாம் சொல்லிட்டு கங்க்ராஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக அங்கே இருக்க எல்லா பீப்புள்ஸ்மே ரிமூவ் ஆகி போயிடறாங்க. இந்த சைடு ஸ்ரீக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்களே, அது அன்எக்ஸ்பெக்டாக நடந்த ஒரு விஷயம். ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஃபாத்தி அண்ட் ஜிமின் சைடு தான் காமிக்கிறோம். நம்ம ஃபாத்தி வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தே இருந்தவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஜிமின் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டார். அங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்து அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஃபாத்தி வந்து அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் அப்படியே சாயிறாங்க. ஸோ நம்ம வந்து ஜிமின் என்ன நினச்சிப்பா, சரி ஓகே டயர்டாக இருக்குது போல் அதனால் வந்து படுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் விட்டுருப்பாரு. பட் ஃபாத்தியோட டியர்ஸ் எல்லாமே ஜிமினோட ஷோல்டரில் பட ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிமின் டக்குன்னு ஃபாத்தி நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட வாய்ஸ் ஃபுல்லாக டவுன் ஆகிடுது. அவர் மனசே உடஞ்சி போயிடுது. என்ன அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளோ நேரம் ஹாப்பியாக சிரிச்சு பேசியிருந்தவங்க டக்குன்னு அழுறாங்கன்னு போது என்ன ஆச்சுன்னு ஒரு பயம் இருக்கும்ல, அதனால கேட்குறாரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஃபாத்தி வந்துட்டு இன்னும் எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஜிமின் தான் அப்படியே வந்து நம்ம ஃபாத்தி வந்து அப்படியே ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து கீழே முட்டி போட்டு அவங்க ஹேண்ட்ஸ் ரெண்டையுமே அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு என்னாச்சு, நான் இருக்கேன் சொல்லுங்கள், நான் கேட்குறேன், உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவ்வளோதான். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஃபாத்தி இப்படி செம்மையாக அழுது ப்ரோக் அவுட் ஆகி அழுறாங்க. எனக்கு இதை யார்கிட்ட சொல்லி அழுதுறதுனே தெரியல, நான் இதை சொன்னால் அப்பா அம்மா யான் எல்லாருமே உடஞ்சிடுவாங்க, எனக்கு என் அப்பா அம்மா இல்லை, எல்லாமே எனக்கு என்னோட அப்பா அம்மா தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இது வரைக்கும் என் அப்பா அம்மா இல்லை நான் ஃபீல் பண்ணதே இல்லை, ஆனால் என்னோடய ஃபேமிலி என்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க, எனக்கு அது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஒரு டைம் கூட. அவ்வளோ ஒரு லவ்லியாக வந்துட்டு யானோட அப்பா அம்மா அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துருந்துருப்பாங்க. ஒரு செகண்ட் கூட அம்மா அப்பா ஞாபகம் வந்திருக்காது. பட் இப்போது வந்துட்டு லாஸ்ட் டே வந்துட்டு
ஃபாத்தியோட வீட்டில் ரொம்ப ஹார்ஷாக பேசியிருப்பாங்கல்ல, நீ எங்களுக்கு தேவையில்லை போயிடு, இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருப்பாங்களே, அது ரொம்பவுமே வந்து ஃபாத்தியா அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் அழுதுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஓப்பனாக சொல்ல இதுதான் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஜிமின் சரி ஓகே ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், அவங்க வேணான்னா என்ன, நான் யான் டே ஹோபி அண்ணா ஸ்ரீ அப்புறம் அம்மா அப்பா இவ்வளோ பேர் இருக்கோம்ல, நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து எப்பவுமே இருப்பீங்கள்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, என் ஃபேமிலி மாதிரி நீங்களும் என்னை தூக்கி போட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. டக்குன்னு ஃபாத்தியா ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு செம்மையாக பேம் பண்ணுறாரு. என்னால் சுத்தமாக முடியலை. எனக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தையை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. அப்பா ஆல்ரெடி அந்த வார்த்தையில் உடஞ்சிட்டாரு. இப்போ நான் அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னேன்னா கண்டிப்பாக ரொம்பவுமே உடஞ்சி போயிடுவார். அம்மாவும் ரொம்ப பாவம், யானுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, யான்கிட்ட சொல்லி அவளையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தி உட்காந்து செம்மையாக அழுறாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க ஓப்பன் அப் ஆகி ஜிமின் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இதுதான். அண்ட் அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து அவங்க அழாத எல்லாத்தையுமே வந்து அவங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ஜிமின் கிட்ட எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணி வந்து சொல்கிறாங்க. ஜிமினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு செம்மையாக ஹக் பண்ணி பேம் பண்ணுறாங்க. ஸோ ஃபாத்திக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அழாமல் இருந்திருப்பாங்களா, அவங்களுமே செம்மையாக அழுறாங்க. ஸோ அப்படியே வந்து ஜிமின் செம்மையாக ஹக் பண்ணி ரொம்பவுமே கம்ஃபர்ட் பண்ணார். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாத்தி தான். ஸோ வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேயே என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் ஒரு 6th 7th படிச்சுட்ருப்பேன், அப்போது இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து யானோட அம்மா அப்பா கூட தான் இருந்தேன். அவங்க தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உண்மையாகவே அவங்க என்னோடய அம்மா அப்பா தான். எப்போவுமே நான் அவங்கள தனியாக பிரித்து பார்த்ததே இல்லை. அதே மாதிரி தான் யானும் நானும் அவங்களுக்கு 2 பேருமே ஒரு 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 மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள கஷ்டப்படுத்த எனக்கு மனசே இல்லை. எனக்கு அழணும் என் அப்பா அம்மா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. என்னோட தாத்தா பாட்டி இனிமேல் என்னால் போய் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னா தாத்தா பாட்டியும் போய் பார்க்க முடியாதுல, அதனால் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. சரி புரியுது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு எப்போல்லாம் பார்க்கணுன்னு தோணுதோ சொல்லு, நான் போய் தாத்தா பாட்டியை கூப்பிட்டு வந்துடுறேன், இல்லை நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஜீவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இதை பற்றி யோசிக்காத, நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை நாங்கள் இருக்கோம் அப்படின்றது ரொம்பவுமே வந்துட்டு நம்ம ஃபாத்திக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் இப்படிலாம் சொன்னதில்லை. நீ அதிகமாக கேட்டுக்க, என்கிட்ட நீ சொன்னால் சொல்லு, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, இல்லைனா பரவாயில்லன்னா சொல்லியிருக்க. ஸோ அதனால தான் இப்போ சொல்கிறேன், எனக்கு உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணுன்னு தோணுச்சு, அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாத்தி வந்து மனசு விட்டு அப்படி ஜிமின் கிட்ட பேசுகிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி, இப்படி ஓப்பன் அப் ஆகி மனசு விட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக. அப்போது ஏன்னா நீ நம்புறல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து கேட்கும்போது நம்ம ஃபாத்தி நம்பினனால தான் உங்ககிட்ட இவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணேன். எனக்கு தெரியல அம்மா அப்பா ஏன்னா அவ்வளோ கேரிங்காக சின்ன வயசுலேருந்து என்னோட அப்பா அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை பார்த்துக்கிட்டாங்க. பட் உங்களோட அம்மா அப்பா அது தேவையே இல்லை. பட் இப்போவுமே எனக்கு மார்னிங் சாப்பிட்டீங்களா தூங்குனியான்னு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் என் கூட இருந்து நான் என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறது, என்னை கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. எனக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட்னால தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே வந்து இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபாத்தி. ஓ அப்போ எங்கள் அம்மா அப்பா உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, எனக்கு கூட சாப்பிட்டியா மெசேஜ் பண்ணல பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து கோச்சிட்டு உட்காராரு. ஆமாம் என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஃபாத்தியுமே ஜிமின் கிட்டே சொல்கிறாங்க. எனிவேஸ் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாகவே அந்த டைம் வந்து போகுது. சரி டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு இங்கேயே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் லேட் ஆகிடும், அப்புறம் வந்து அப்பா தேட ஆரம்பிச்சிருவாரு, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே இவங்க 2 பேரும் வந்து ஸ்கூலில் இருந்தாங்க, கொண்டு போய் விட போனோம் அப்படி தான் தெரியும். இவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததாக தெரியாது. இப்போவே வந்துட்டு 4 o'clock ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு கிளம்புனாதான் 5:30க்கு நான் வீட்டுக்கு போக முடியும். ஸோ அதனால் வந்துட்டு 2 பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கா. ஸோ இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து ஃபாத்தி கையை விடவே இல்லை. அதே மாதிரி தான் ஃபாத்தி ஜிமினை அவ்வளோ டைட்டாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது ஃபாத்திக்கு. அதே மாதிரி தான் ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம ஒரு விதத்தில் நம்ம ஃபாத்திக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. பிகாஸ் அதை தானே வந்துட்டு நம்ம ஜிமின் எதிர்பார்த்துருப்பாரு. ஒருவேளை கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோட காதலை நான் அவங்ககிட்ட வெளிப்படுத்துவேன் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேருமே வந்து பஸ் ட்ராவல் பண்ணி அப்படியே வந்து போகிறாங்க. ஸோ 2 பேருமே வீட்டை ரீச் பண்ணிடுறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ஃபாத்தி அவனோட வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு 4-5 கார் நிற்கிது. இந்த காரை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ காசு நிற்கிது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு
இவன் வந்து ஃபாத்தி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜிமின்கிட்டேயும் என்ன காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன உங்கள் ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம வந்து யானோட ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஜிமின் வந்து ஃபாத்திக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம டீ தான் டீ லூசு போயில் வந்திருக்குது உன் அம்மா அப்பாடா அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதான் நம்ம ஜிமினுக்கு தூக்கி வைப்பட்டது. ஏன்னா ஏன் அம்மா அப்பாவா அவங்க தான் கொரியாவில் இருக்காங்களேடா. அதெல்லாம் இருக்காங்க இப்போ தாண்டா வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுக்குடா? அது ஃபாத்தி நீ கொஞ்சம் உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஃபாத்தியுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உள்ளே போயிடறாங்க. என்னடா என்னாச்சு இப்போ எதுக்கு ஃபாத்தி உள்ளே போக சொன்னேன்? டேய் ஃபாத்தியை பொண்ணு கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு நேராக போய் உள்ளே உட்காந்துருக்காங்கடா, ஃபாத்தியோட அப்பாக்காக வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பத்திரடிச்சு ஜிமினை அடிச்சு பிடிச்சி உள்ளே ஓடி போய் பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹோபி தான். ஸோ வந்துட்டு ஜிமினோட அம்மா அப்பா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ வேணாம், அது வந்து இன்னும் அவன் வந்து ஃபாத்திக்கிட்டே சொல்லலை, நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, சும்மா வாங்க போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து ஹோபி தான் கெஞ்சிட்டு இருக்காரு, வாங்க போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ வந்துட்டு இயர்லியாகவே வந்திருப்பாங்க. ஸோ அப்போலேருந்தே வந்துட்டு நம்ம டேவும் சரி நம்ம ஹோபியும் சரி 2 பேருமே கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் நோ நான் வந்து கேட்க போகிறேன், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் என்ன நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிமிலாம் வேகமாக போயிட்டப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க, வாப்பா போகலாம் அப்போ நான் சொல்கிறது கேளுப்பா, நான் இன்னும் அவகிட்ட ப்ரப்போஸே பண்ணல, வாப்பா அப்படின்னு மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம வந்து யானுக்கு ஒன்றுமே புரியலடி, என்னடா ப்ரப்போ என்னடா நடக்குதுங்க, சத்தியமாக எனக்கும் தெரிலடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம யானோ ஐயோ என் அப்பா வரதுக்குள்ளே தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அப்பாவுமே உள்ளே வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து யான் ஃபாத்தி அம்மாவுக்கும் தெரியும் இவங்க வந்து பொண்ணு கேட்க தான் வந்திருக்காங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. சரி ஓகே எனக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணி அனுப்ப போகிறது தான், நல்ல பையன் ஜிமின் கேட்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் விட்டுருந்துருப்பாங்க. ஜிமினா லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு சொல்கிறத விட ஒரு அப்பா அம்மான்ற முறையில் வந்து சம்மந்தம் பேச வரும்போது ஓகே கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்கும். அவர் வந்து ஓகே சொல்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஃபாத்தியானோட அம்மா வந்துட்டு நினச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இவங்க உள்ளே வந்தோடனே யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் நம்ம தமிழ் கல்ச்சர் அப்படி இல்லைல்ல, யாருன்னு தெரியாட்டியுமே வாங்க உட்காருங்க காஃபி குடிச்சிங்களான்னு தானே கேட்போம். அதே மாதிரி தான் அவருமே வந்துட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா, ஸோ வந்து காஃபி ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து கொடுத்தாங்க குடித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜிமினோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா போதும் இப்படியே சும்மா என் அம்மா அப்பான்னு மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுங்க, தயவு செஞ்சு பொண்ணுக்கு என்னென்னு கேட்குறேன்னு என் வாழ்க்கைக்கு நீ ஏன் வேட்டு வைக்காத, தயவு செஞ்சு சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினோட அம்மா காதில் அப்படியே வந்து முணங்கிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு டி சும்மா விட்டுடா, அது ஒன்றும் இல்லைண்ணா எனக்கும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆசை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா என் பையனும் உங்கள் பொண்ணும் ஃபாத்தி வந்துட்டு லவ் பண்ணுறாங்க, ஸோ அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை, உங்களுக்கு ஓகேனா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுறாங்க. நம்ம ஜிமினுக்குலாம் தூக்கி வாரி போட்டுறது, இன்றைக்கி தான் அவளே என்கிட்ட கம்ஃபர்ட்டாக பேசினா அதை போய் கெடுத்து விட்டியே தாயே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அது அந்த அங்கிள் அது அம்மா அது ஐயோ போச்சு இப்போ என்ன பண்ணுறது அங்கிள் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜிமினா வந்துட்டு அப்படியே அவன் வாயில் அப்படியே ஸ்க்ரோல் ஆகுது, அவன் என்ன பண்ணுறது பேசுகிறது ஒன்றுமே தெரில. இங்கிட்டே இந்த சைடு வந்துட்டு ஹோபியும் ஸோ வந்துட்டு டேவும் தான், நல்ல வேலைடா என் அப்பா அம்மாவும் இப்படி வந்து நிற்கலை, நின்றுருந்தோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இந்த சைடு ஹோபி வந்து நம்ம டே கிட்ட சொல்ல, டேலாம் ஐயோ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, இவர் அப்பா வேறு என்னடா எதுவும் யோசிச்சுட்டே இருக்காரு, அண்ணா போச்சுன்னா இன்றைக்கி எதோ நடக்க போகுது விபரீதமாக, இன்றைக்கே நம்ம ஊரை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து டே வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஜிமினோட அப்பா வந்துட்டு ஜிமின் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, ஸோ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில, ஸோ அவருமே எதுவுமே பேசலை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாரு. ஜிமினோட அப்பா தான், இது பாருங்கள் சார், எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, ஸோ என் பையனும் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பான், அதே மாதிரி நாங்களும் உங்கள் பொண்ணை வந்து நல்லா பார்த்துப்போம், உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாரு. ஸோ வந்து ஃபாத்தியானோட அப்பா வந்து அப்படி யோசிக்கிறாங்க, அப்படி வீடு தேடி வந்து கேட்குறாங்க, ரொம்ப மரியாதையாக வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்டாக வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ எடுத்தவங்க ஒருத்தவங்க கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்னதாக ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வந்து அவரே இதை முடிவு எடுக்க முடியாது. இதில் ஃபாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்தியை பார்க்குறாங்க, ஃபாத்தி எதுவுமே பேசலை, அவங்க சாட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு அப்போது சரி ஓகே நான் என்னென்னு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டே பேசிட்டு சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நாங்கள் எங்கேயே ஸ்டே பண்ணுறோம், நீங்கள் உங்கள் முடிவை வந்து பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன். சரி ஜிமின் வா வீடை காமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. நான் எங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமினை கூப்பிட்றாங்க. ஜிமினுக்கு மா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு என் மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கேருந்து கல்யாணம் பண்ணி தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமினோட அம்மா சொல்லிட்டு ஜிமினோட கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமினோட அப்பாவும் சரி ஓகே நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போகிறாங்க. இந்த சைடு நம்ம டே ஒன் வந்து ஹோபி தான், டே வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பின்னாடியே போயிடுறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து யான் வேகமாக வந்துட்டு ஃபாத்தியோட ரூம்க்கு வந்து போயிட்டு, ஃபாத்தி எதுக்கு இப்படி வந்துட்டு, அப்போ தான் உன்னை பார்த்தார்ல, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லடி அப்பா
எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். அவர் என்ன செஞ்சாலும் ஓகே தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்படியே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம அப்பா காதில் விழுந்துடுது. அப்பாவுக்கு என்ன பேசுகிறதே தெரியல. அவர் வந்துட்டு நேராக வந்து ரூம்குள்ளே வந்துட்டு போயிடுறாரு. இந்த சைடு வந்து நம்ம அம்மா தான், ஏய் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்டி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்க பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம்மா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குடி, அவன் உன்னை கேர் பண்ணிக்கிறது, அவன் கூட பேசுறது. எனக்கு தெரியுமா, காலையில் ஃபுல்லாக இந்த வீடு முழுக்க உன்னோட சிரிப்பு சத்தம், ஆனால் அந்த பையனோட பேச்சு சத்தம் மட்டும் தான் கேட்டது. எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்த்து கேட்கும்போது, அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்காங்க. எனக்கு அப்பாவுக்கு ஓகேனா தான் எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆஃப் ஆக வந்து போயிட்டாங்க. நம்ம வந்து யானுக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க எப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏன் என்ன பண்ணாங்கன்னா வேகமாக வந்து ஜிமின் நல்லா ஸ்டே பண்ணினா அங்கே தான் போகிறாங்க. நம்ம ஸ்ரீ வந்து ஏய் என்னடி இவ்வளோ வேகமாக போகிற, அது ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஸ்ரீயை பிடிச்சி தரத்தனை இழுத்துட்டு நேராக வந்துட்டு அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம வந்துட்டு வி ஜிமின் அப்புறம் வந்து ஹோபி, ஸோ வந்துட்டு 3 பேர் நிற்கிறாங்க. கவுச்சில் வந்து இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க, அம்மா அப்பா 2 பேரும். நேராக உள்ளே போயிட்டு ஸோ வந்துட்டு டி என்னடா ஜிமின் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, சொல்லியிருந்தா நான் நல்லா டைமிங் பார்த்து சொல்லியிருப்பேன்லன்னு சொல்லிட்டு யான் போயிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து ஜிமின் எனக்கு மட்டும் தெரியுமாடி, நானே எனக்கே ஷாக்கு தாண்டி அவங்க வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜிமின் வந்து நிற்கிறான். என்ன டைமிங் என்ன வந்தது எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்ரீ வந்து சொல்லவும், யூஸ்லெஸ் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா, தெரியல அதனால தானே கேட்குறேன் ஹோபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு டே வந்து சொல்கிறான், இதுதான் சிஸ்டர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா, அம்மா அப்பா நீங்கள் எவ்வளோ எப்படி நீங்கள் போயிட்ட பொண்ணு, ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து செம்ம ஷாக்கில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டீப்பாய் இருக்குல்ல அது மாதிரி உட்காந்துடுறாங்க. ஸோ உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க ஷாக்கா. இதில் என்னம்மா இருக்குது, எங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சி, என் பையனுக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அதனால போய் கேட்டோம், இப்போ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. அது சரியாக போச்சுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து யான் தான் அப்படியே தலையில் கை உட்காந்துருக்காங்க. இப்போ அப்பா என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரில. அவகிட்ட போய் கேட்டால் அவளோட ஒரே பதில் அப்பாவுக்கு என்ன முடிவோ அதுதான் அப்படின்றா. அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையானே எனக்கு தெரியலையோ, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யான் வந்து அப்படியே தலையில் கை உட்காந்துருக்காங்க. அப்போ ஜிமின் தான் ஃபாத்திக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜிமினை வந்து பார்க்குறாங்க, என்னடா சொன்ன இப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாத்தி இன்னைக்கு ஓப்பனாக அவள் மனசு விட்டு பேசினான். அவள் சொன்னால் என்னை ஃபேமிலி வேணான்னு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. நாங்கள்லாம் எப்போவுமே உன் கூட இருப்போம்னு தான் சொல்லியிருக்கேன். அதுலேருந்தே தெரிஞ்சது அவள் என்கிட்ட கம்ஃபர்ட் ஆகிட்டா, அவள் எனக்கு எல்லாமே தெரியணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. அப்புறம் என்ன, என் மருமகளே வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டா, அப்புறம் என்னடா அவளாம் உன் பிரச்சனை இல்லை, உங்கள் மாமனார் தானே, உங்கள் மாமனார் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இந்த சைடு வந்து ஜிம்னோட அம்மா வந்து சொல்கிறாங்க. ஐயோ அம்மா நீ எத்தையும் சொதப்பிடாத, அவரே எதாக இருந்தாலும் முடிவெடுப்பார், அவரோட மொத்த சந்தோஷமே ஃபாத்தியானோட சந்தோஷம் மட்டும்தான், அதெல்லாம் அவர் ஓகே தான் சொல்லுவார், நீங்கள் எதுவும் போய் குட்டே கிளப்பி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இந்த ஜிம்மி தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு யானுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. ஜிம்மின் கிட்ட போயிட்டு உண்மையாகவே வாடா, அவள் உண்மையாகவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா, எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அப்படி கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவங்க அப்பா சின்ன வயசில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தது அப்பா அம்மா, அண்ட் தென் இப்போது நீங்கள் உன் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டது, அண்ட் இப்போது ரீசெண்டாக நடந்த பிரச்சனை எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லவும் அவ்வளோதான் ஸ்ரீக்கு செம்ம ஹாப்பி. அப்போனா ஃபாத்தியோட லைஃப்பும் செட்டில்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் மட்டும்தான் கொரியாவில் போயிட்டு கஷ்டப்பட போகிறேன்னு நினச்சேன், அப்பா ஃபாத்தியும் கூட வரா, அப்புறம் ஏன் நீ சீக்கிரம் உன் முடிவு சொல்லிட்டீங்கன்னா நம்மளும் போயிட்டு ஓர்ஸாக வந்து கொரியாவில் செட்டில் ஆகிடலாம், நீ என்ன முடிவு சொல்கிற சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யானை பார்த்து கேட்குறாங்க. இப்போ எதுக்கு உனக்கு தேவையில்லாமல், இல்லை என் பிரதர் வேறு உனக்கு ப்ரொப்போஸெல்லாம் பண்ணி உனக்காக வந்து 2 வீக்ஸ் இங்கே ஸ்டே பண்ணியெல்லாம் இருக்காரு, அதனால கேட்டேன், பாவம்ல டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்ரீ வந்து கேட்கலாம். அது ஏன் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன், நான் போய் அங்கே 2 இயர்ஸ் இருக்கலாம். அது நீ உன் படிப்புக்காக தானே போனேன், என்னமோ டேக்காகவே போன மாதிரி பேசுகிறேன். இருந்தாலும் 2 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணல, இப்போ என்ன 2 வீக்ஸ் தானே வெயிட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம யார் என்ன பண்ணாங்கன்னா சொல்லிட்டு போயிடறாங்க. இதெல்லாம் உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமே பின்னாடி வந்து கூப்பிட்டுட்டே போயிடறாங்க. நம்ம வந்துட்டு ஹோபி தான், ஐயோ இந்த யூஸ்லெஸ்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தலையில் அடிக்கிறாரு. விடு ஹோபி, செம்ம பேர் தான், உனக்கு ஏற்ற மாதிரி தான், நீ எப்போ சைலண்ட்டாக இருப்ப, அவள் எப்போ பேசிகிட்டே இருக்கா, நல்ல பேர்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமினோட அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு அதுக்குள்ளே யார் சொன்னது, வேறு யார், டேவோட அப்பா தான் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ அந்த சாருக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு எதாக இருந்தாலும் சொல்லிடுறாரு உங்ககிட்ட அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தெரியும்ல, அம்மா உன் அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு ஓகே தான். எனக்கு முன்னாடி ஓகே சொன்னது அவங்க 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே. அம்மா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கிள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி சொல்லாரு. நாங்கள் வேணா பேசிட்டுமா அப்படின்னு கேட்கும். அவ்வளோதான் ஹோபிக்கு தூக்கி ஏற்பட்டது. எதுக்கு இப்போ எடுத்த கொத்தன் வந்து பேசிட்டு வந்தீங்களா, அதுக்கு பேசுறதுக்கா, தேவையில்லை நானே பேசிக்கிறேன் அங்கிள், நீங்கள் ஜஸ்ட் ரெஸ்ட் எடுங்க, ஆல்ரெடி நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து டயர்டாக இருப்பீங்க, ஒரு ரூம் இருக்குது போய் ரெஸ்ட் எடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை காமிக்கிறாங்க. சரி ஓகேப்பா எங்களுக்கும் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிறாங்க. நம்ம வந்துட்டு ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்துட்டு சரி ஓகே, ஸோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக அவங்க அப்பா ஓகே சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோப் வந்துட்டு நம்ம வந்து ஜிமினுக்கு வந்துட்டு இருக்குது. நம்ம டேவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. டேக்காக வந்துட்டு என்ன யான் வந்து எதுவுமே சொல்லாமல் போகிறா, இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலையே, ஸ்ரீ கேட்டதுக்கு கூட வந்து வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாளே, என்ன நினச்சிட்டு இருக்கா, ஓகே சொல்வாளா நோ சொல்வாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி தான் அந்த டே வந்து போதும். அப்படியே வந்து ஸ்ரீதான் ஸோ அவங்க அப்பா கிட்ட சரி ஓகே நம்மளே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. ஸ்ரீயோட அப்பா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் வந்து பைபிள் வந்து ரீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவரோட ரூமில் வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ அப்பான்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அது இந்த சிஸ்டர் ஆறுது அது ஒன்றும் இல்லை, இன்னும் வந்துட்டு 2 வீக்ஸ் தானே இருக்குது, அது பிரச்சனை இல்லை, நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டேன், ஃபாதர்கிட்டே இன்றைக்கி மார்னிங் பேசினேன், அவருமே ஓகேன்னு சொல்லிட்டாரு, இனி நீ போயிட்டு அங்கே ஓகே சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீ சிஸ்டராக போகிறது தான். அப்புறம் நான் அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு எங்கே என்ன எப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் ஒரு ஹாஸ்டல் சொன்னாங்க. அந்த ஹாஸ்டலில் நிறைய வந்துட்டு பொண்ணுங்க நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து சிஸ்டர்ஸாக உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், அங்கே உன்னோட ஏஜில் தான் நிறைய பேர் இருக்காங்க, நான் இதெல்லாமே விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள படப்படப்படன்னு நிறைய விஷயம் சொல்கிறாரு. ஸ்ரீக்கு இல்லைப்பா அது வந்து நான் என்ன அதான் எல்லாமே விசாரிச்சிட்டேன்னு சொல்கிறேன்ல, உன்னை வந்து சேஃபாக தான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அம்மா தான் அவள் என்ன பேச வரான்னு கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்ன பேச போகிறா, எப்போ போல் வந்துட்டு இது அதுன்னு ஏதாவது ஒரு லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு தான் இருக்க போகிறா, அவளுக்கு என்ன தெரியும் சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணான்னா பைபிளை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. நம்ம ஸ்ரீயோட அம்மாக்கெலாம் செம்மையாக கோவம் வருது. பிடிச்சி நிறுத்தி கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஸ்ரீ தான் மா வேணாம்மா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறுத்திடுறாங்க. பிகாஸ் வந்து அவர் ஒரு முடிவில் இருக்கார், யார் பேசுகிறதே கேட்குற ஒரு மைண்ட் செட்லேயே அவர் இல்லை. சரி இருந்துச்சு வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ தான் இன்றைக்கி எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி வந்து டல்லாக அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி தான் அந்த நைட் டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகுது. அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜிமின் தான் எப்பவும் போல் ஃபாத்தி அவர் தானே கூட்டிகிட்டு போவார். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இவருமே வந்துட்டு சரி ஃபாத்தியை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நேராக போயிட்டு ஃபாத்தி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம ஃபாத்தியுமே எதுவுமே வந்து நேற்று நடந்து எதுவுமே பேச அவங்க காமிக்கலாம். ஓகே இது ஒரு 5 மினிட்ஸ் நான் அதை கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஃபாத்தியோட அப்பா தான் ஃபாத்தி இன்றைக்கி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் ஜிமின், நானே கூப்பிட்டு போய்க்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் கிட்ட டேரெக்டாக சொல்லிடுறாரு. ஜிமினும் அங்கிள் இல்லை பரவாயில்ல நானே, இல்லைப்பா நாங்கள் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரப்பா ஃபாத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே போகிறாங்க. நம்ம வந்து யானும் சரி யானோட அம்மாவுக்கும் சரி, என்னம்மா அப்பா அப்படி போகிறாரு, ஓகே சொல்லுவாருன்னு நினைக்கிற, தெரியலையேடி, இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அப்போலேருந்து உங்கள் அப்பா எதையும் யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன யோசிக்கிறாருனே தெரிலடி. அது மட்டும் இல்லை ஃபாத்தியோட வீட்டில் இந்த மாதிரி சொத்தை எழுதி கொடுத்துரு, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த குடும்பத்துக்கே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வேறு போயிட்டுருக்கு. இந்த டைமில் இப்போ பொண்ணு வேறு கேட்டாங்க, என்ன செய்ய போகிறாருன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு வந்து நம்ம வந்து ஃபாத்தியானோட அம்மா வந்து யான்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யானோ என்னம்மா சொல்கிற, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா? ஆமாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை தான். ஆமாம் நேற்று நான் பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி காலையிலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தேன். நீ வந்த ரூம்குள்ளே போன, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் தான் வெளியவே வந்தேன், என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருந்த நேற்று அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அம்மா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் விடு, அதெல்லாம் இப்போ தேவையில்லாடி சொன்னாங்க. என்ன பெரிய விஷயம் சொல்லு என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து யானுமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு டே வந்து என்கிட்ட சொல்கிறான், எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா, இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதா வேணாமா எனக்கு புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டு சொல்கிறாங்க. உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானடி? பிடிச்சிருக்குதாம்மா, ஆனாலும் எனக்கு ஏன்னு தெரியல, அந்த 2 வருஷம் அவனை என்னால் மறக்கவே முடியலைம்மா. இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையால் அவனும் நானும் பிரியிற நிலமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொடுமையாக இருக்கும். நான் ஒன் சைடாக தாம்மா லவ் பண்ணேன், அதுக்கே 2 வருஷம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், உங்களுக்கே தெரியும்ல. இப்போ திரும்ப நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால எங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் அவன் இல்லாமலாம் இருக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா டேக்கிட்ட அவ்வளோ 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 லவ்வில் விழுந்துட்டாங்க. இப்போ ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்துட்டு யானோட அம்மா தான்
ஜான் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா? அது தேவோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் அன்னைக்கே பேசிட்டாங்கடி அப்படின்றாங்க. என்னம்மா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பிளாங்க் அவுட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த கிச்சன் செல்ஃபில் உட்காந்துட்டு அப்படியே வந்து கேரட் இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே வந்து கேட்டுட்ருக்காங்க. அது வந்துடி அன்னைக்கு டேவும் எல்லாரும் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அன்னைக்கு நைட்டு அப்பாவுக்கும் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டு இருந்தோமா, அப்போது அவங்களும் வந்து நடந்துட்டு இருந்தாங்க. எங்களை பார்த்தோன்னே எங்ககிட்ட வந்து பேசினாங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசினாங்க? மொட்டையாக பேசினாங்கன்ற என்ன பேசினாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஞான் வந்து கேட்குறாங்க. அது வந்து நீயும் டேவும் லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் டேக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னது, அப்புறம் நீ திரும்ப வந்து இந்தியாவுக்கு வந்தது, அதுக்கப்புறம் டே எப்படிலாம் இருந்தான்னு சொன்னது எல்லாத்தையும் சொன்னாங்கடி. அம்மா அப்போ அப்பா என்னம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே இறங்குறாங்க. ஏன்னா அப்பாவுக்கு செம்ம கோவம் இருந்திருக்கும். இவன் வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது தெரிஞ்சதுக்கப்புறமும் வந்து இவர் சைலண்ட்டாக இருந்தாருங்கும் போது வந்துட்டு யானுக்கே செம்ம ஷாக்கு தான். என்னம்மா சொன்னார் அப்படின்னு. அது வந்துடி அப்பாவுக்கு அப்போவே ஓகே, அப்போவே அவங்கக்கிட்ட ஓகே சொல்லிட்டாங்க. உங்கள் பையனாச்சு என் பொண்ணாச்சு, உங்கள் பையன் என் பொண்ணை வந்து ஓகே பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டானா நாளைக்கே கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா யானோட அம்மா சொல்லவும் யானுக்கெல்லாம் செம்ம ஷக்கு. அம்மா லூசாம்மா, நீ இது முன்னாடி சொல்லியிருக்கலாமா, நான் அப்பாவை நினச்சதாம்மா இவ்வளோ நேரம் நான் சும்மா இருந்தேன், ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இல்லடி அது உங்ககிட்ட சொல்ல வேணாம், உனக்கே வந்து தேவை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன், அதான் சொல்லலை. அம்மா லூஸ் மாதிரி பேசாதம்மா தாமம்மா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம யான் வந்து என்ன பண்ணாங்கன்னா யானோட அம்மாவை பிடிச்சி ஒரு தள்ளுறாங்க. பைத்தியக்காரி எதுக்குள்ளே தள்ளி விட்டு போகிறேன், யாரை பார்க்க போகிற தள்ளுமாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு டேயோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இந்த சைடு நம்ம வந்து ஜிமின் தான் ஒரு மாதிரி அப்செட்டாக போயிட்டு கவுச்சில் உட்காந்துருப்பாரு. ஜிமின் கிட்ட போய் டீங்கடா அப்படின்னு கேட்கும்போது அவன் எங்கே இருப்பான், மேலே தான் இருப்பான் போ அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம டே வந்து கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருப்பாரு ஸ்டெப்ஸில். வேகமாக போயிட்டு டேவை செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல, என்னடி என்னாச்சு, ஏன் அப்படி ஹக் பண்ணுற, என்னாச்சு எது ப்ராப்ளம் மாதிரி கேட்கும்போது யோ லூசு பைலி ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க. நம்ம டேக்கெலாம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்க. நம்ம ஜிம்மிலாம் திரும்பி பார்த்துட்டு என் வாழ்க்கையை இங்கே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு, இதுங்களுக்கு லவ் யூ சொல்லி விளையாண்டுட்டு இருக்குதுங்க செய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த சைடு திரும்பினா இந்த சைடு ஹோபியும் அண்ட் வந்து ஸ்ரீயும் 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் சர்ச் போகிறேன், போயிட்டு வந்துடுறேன், சேஃபாக இருங்க, லவ் யூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. 2 சைடு லவ் யூ செம்ம இரிட்டேட் ஆகுது. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜிமினுக்கு தான் அது வந்து நம்ம வந்து ஹோபியோ சரி பார்த்து சேஃபாக போனால் வேணால் ட்ராப் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வேணாம் நானே போய்க்கிறேன், நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஸ்ரீக்கிட்ட வந்து நம்ம ஸ்ரீ வந்து ஹோபிக்கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியுமே நின்று சிரிச்சு அப்படி பை சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஸ்ரீக்கு. இந்த சைடு இவங்க 2 பேரும் அப்படி வந்துட்டு ஸ்டெப்ஸில் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்களா. நம்ம வந்துட்டு டேக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் என் அப்பாவை நினச்சதான் பயந்துட்டு இருந்தேன். என் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி யார் என் பையனை வந்து என் பொண்ணை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவன் என் கையில் கிடச்சா கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போது என் அப்பாவே வந்துட்டு அன்றைக்கி ஒன்று அவங்க அப்பா அம்மாவுக்கு ஓகே சொல்லிட்டாங்களாம். இப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, அது உனக்கு இப்போ தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து டே வந்து கேட்குறாரு, அப்போ இது உனக்கு முன்னாடியே தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, அப்போ ஏன் அம்மாவும் அப்பாவும் தான் சொல்லவே இல்லைச்சா, அதை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நான் அன்றைக்கே உனக்கு ஓகே சொல்லியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து நம்ம யான் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போனா அப்பா வந்துட்டு ஏதாவது சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமல் இருந்தியா? அப்பா ஏதாவது சொல்லிடுவாருலாம் இல்லை, உன்னை அடிச்சு போட்டாருன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் உன்னை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்துட்டு பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும், அதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடி பாவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்துட்டு டேக்கு கரெக்டாக ஜிமினோட அம்மா அப்பா இதை பார்த்துருப்பாங்க. ஸோ வந்து அச்சோ என்ன ஒரு காதல் ஜோடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலையிலே கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, நீயும் தான் இருக்கே வேஸ்ட்டு ஃபெலோடா நீ அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. வேஸ்ட்டு ஃபெலோவா நானா? என் வாழ்க்கையிலேயே வந்துட்டு விளக்கேற்றுவீங்கன்னு பார்த்தா பிடிச்ச ஒரு வந்து ஆட்டோபாமையே போட்டு விட்டுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? ஒழுங்காக நானே பார்த்துக்கிட்ட லவ் யூ சொல்லி அவளும் ப்ரப்போஸ் பண்ணி நாங்கள் 2 பேரும் போய் பேசியிருந்தா கூட அவங்க அப்பா ஓகே சொல்லியிருப்பாரு. தேவையில்லாமல் வந்து பேசி விட்டு இப்போ நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, போக மாமதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜிமினுக்கா செம்ம காண்டாகுது. ஏன்னா 2 சைடு லவ் யூன்னு சாவடிச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண எதாச்சும் வெளியே போயிடறாரு. இந்த சைடு டேக்கு ரொம்ப ஹாப்பி, அப்போ இனிமேல் என்னை விட்டு போக மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து
டேவை வந்துட்டு நம்ம சாரி யான் கிட்ட கேட்கா. யான் வந்து நான் எங்கேயுமே போக மாட்டேன் உன்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லுவாங்க. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்து அவ்வளோ பேசுகிறாங்க. நம்ம ஹோபி சரி ஓகே லவ் ஜோடிக்கு இப்போ வந்துட்டு ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு வாங்க ஆன்ட்டி வாங்க அங்கிள் உங்களுக்கு வந்து இந்த ஊர் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி வந்து கூப்பிட்டு போகிறாரு. டேய் நீ ஏன் இந்த ஊருக்கு புதுசு தான்டா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யாழ் என்னை இந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டா நேற்று அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்போ எல்லா பிளேஸும் தெரியும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு 2 பேருமே ஹோபி வந்து வெளியே கூப்பிட்டு போயிறாரு. ஸோ இப்படி தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஃபாத்தி சைடுன்னு வந்து ஃபாத்தி அவங்க அப்பா சைடு காமிச்சோம் அப்படின்னா 2 பேருமே நடந்து போயிருப்பாங்க. ஏன்னா நடந்து போக மாதிரி தான் போயிருப்பாங்க. ஸோ வந்து போகும்போது வந்துட்டு அப்பா வந்து ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஃபாத்தி வந்துட்டு என்னப்பா ஏன் ஒரு மாதிரி எதையும் யோசிச்சிட்டே இருக்கீங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஜிமினோட அம்மாப்பா நேற்று பொண்ணு கேட்டு வந்தாங்கல்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இதில் என்னப்பா நினைக்கிறது இருக்குது, உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாங்க. அது சரி நேற்று நீயும் ஜிமினும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, அதுவாப்பா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நானும் ஜிமினும் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன்ல அந்த பிளேஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு, நீங்கள் கூட என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்லப்பா லாஸ்ட் டைம், அந்த பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். ஓ அப்படியா, நீ கூப்பிட்டு போனியா இல்லை அவனே கூப்பிட்டு போனானா? நான் அவர்கிட்ட கேட்டேன் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போங்கன்னு, அவர் தான் அந்த பிளேஸ் கூப்பிட்டு போனார். ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டுருக்காங்க. அப்புறம் அப்பா நான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி வந்துட்டு விட்டுட்டு போனது, அம்மா அப்பா இல்லாமல் இருந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான், அவர் என்ன சொன்னார், நாங்கள் எப்போவுமே உன் கூட இருப்போம்னு சொன்னார், அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, அப்போ நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட அப்படின்றாங்க. ம் ஆமாப்பா, ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அப்பா வந்து கேட்குறாரு. ஃபாத்தி தெரியல, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன், எனக்கு அவர்கிட்ட கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுப்பா அதனால சொன்னேன்ப்பா. சரி ஓகேப்பா ஸ்கூல் வந்துச்சு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பாய் சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. நம்ம வந்து ஃபாத்தியானோட அப்பா அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்படின்னா ஃபாத்தி ஜிமின் கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாளா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டு ஃபாத்தியோட வீட்டிலேருந்து வந்து கால் வருது அவங்க ரிலேட்டிவ் கிட்டேருந்து. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம், வந்து சைன் மட்டும் போட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே நான் நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்போ வந்து காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணனா நேராக வந்துட்டு நம்ம ஜிமினோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு போகிறாரு. அங்கே போனால் வீட்டில் அவங்க இல்லை. ஸோ வந்து என்ன வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அங்கே வந்து வீட்டில் இருக்கிறது டேவும் யானை மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு சரி ஓகே அவங்க இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டே வந்து சொல்லியிருப்பாரு. எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது, தெரியல சர்ச் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சர்ச்க்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபியோட நம்பர் வந்துட்டு நம்ம அப்பா கிட்டே இருக்கோம். கால் பண்ணிட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. எங்கே இருக்கோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே இருக்கோம் அங்கிள், என்ன ஆச்சு அங்கிள் அப்படி கேட்கும்போது, இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி அங்கிள் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு நம்ம ஹோபி வந்து நேராக வந்து நம்ம ஃபாத்தியானோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. என்னண்ணா கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாமல் இருக்கீங்க என்னண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஃபாத்தி வந்து என் பொண்ணு தான், ஆனால் அது அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. அண்ணா எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஜிமினி எல்லாமே எங்ககிட்ட சொல்லிட்டான். இதுக்கு முன்னாடி ஃபாத்தி எங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இப்போவும் பிடிச்சிருக்கு. நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. இப்போது ஃபாத்தி உங்கள் பொண்ணை நீங்கள் என் பையனுக்கு தரீங்களா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அம்மா வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக ஃபாத்தி இது வரைக்கும் யார்கிட்ட இவ்வளோ கம்ஃபர்ட்டாக பேசினதே கிடையாது. நானும் என் ஒய்ஃப் கிட்ட அப்புறம் யான்கிட்ட நாங்களாம் கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு அவள் எங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டா. பட் நேற்று ஃபஸ்ட் டைம் ஃபாத்தி ஜிமின் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கா. எனக்கு அந்த ஒரு ஹோப் போதும், லைஃப் லாங் ஜிமின் ஃபாத்தியை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு. அந்த கம்ஃபர்ட் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டே கிடச்சிடாது. தன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் ப்ளஸ் நெகட்டிவ் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் பாஸ்ட் எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கை ஜிமின் மேலே ஃபாத்திக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையால் மட்டும்தான் நான் இப்போது என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு தரேன். அண்ட் அது மட்டும் இல்லை, நாளைக்கு ஃபாத்தியோட மொத்த சொத்தையும் எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுக்க போகிறான். அது அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஃபாத்தி எங்கள் வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, அவ்வளோதான். நாளைக்கு நாங்களும் உங்கள் கூட வரோம், சைன் போட்டு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமினோட அப்பா வந்து சொல்கிறாரு.
அப்போ உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவங்களுமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக மனப்பூர்வமாக சொல்கிறாங்க, எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு யானோட அம்மாக்கெலாம் செம்ம ஹாப்பி. ஸோ வந்து எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்வீங்களோ எது சொல்வீங்களோ எனக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யானோட அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. யானுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஐயோ அப்பா ஐயோ ஸோ ஸ்வீட்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து ஹக் பண்ணுறாங்க. அது சரி காலையிலே தான் நீ லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்பா தெரியுது இவ்வளோ நாள் நீ அப்செட்டாக இருந்ததுக்கும் இன்றைக்கி நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் நல்லா தெரியுது. ஸோ வந்துட்டு டேவை பார்த்து அம்மா அப்பா வர சொல்லு, சார் 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டையும் ஒன்றா வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து அப்பா வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹோபி தான், அப்போனா 2 டிக்கெட்டும் காலி, அப்போ நான் மட்டும் தானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து ஹோபி வந்து மைண்டை வயசு நினச்சி சத்தமாக சொல்லாரு. உனக்கு வேணால் சொல்லு, நாங்கள் 2 ஃபேமிலியும் நாங்கள் 3 ஃபேமிலி வந்துட்டு வேணால் பேசுகிறோம் உனக்காக அவன்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் ஸ்ரீயோட அப்பா கிட்டேயா? ஐயோ அங்கிள் தயவு செஞ்சு சும்மா இருங்க அங்கிள், அவர் என்ன உங்களை மாதிரி நினச்சிங்களா, உங்கள் பொண்ணை இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கோ உங்களுக்கு பிடிச்சதை செய்யுன்னு சொல்கிறதுக்கு, அவர் பொண்ணு என்ன சொல்கிறாருன்னே கேட்க மாட்டுறாரு, நீங்கள் வேற ஏன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இந்த சைடு வந்து நம்ம ஹோபி வந்து சொல்லிட்டு இருக்காரு. பாருடா வந்த 2 வாரத்தில் வந்து ஸ்ரீயோட அப்பாவை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்குது, சூப்பர்டா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அங்கிள் 3 வீக்ஸ் எண்டாக போகுது, இன்னும் 2 நாள் தான், இந்த வாரம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் 1 வாரத்தில் அவள் சிஸ்டரா ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி இதை பற்றி யோசிக்காத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அப்பா தான் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இந்த விஷயம் வந்து ஜிமினுக்கும் தெரியாது, ஃபாத்திக்கும் தெரியாது. ஃபாத்தி வந்து அப்பா என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தானே இருப்பாங்க. இந்த சைடு வந்து ஜிமினை பொறுத்தவரைக்கும் ஜிமின் தான் ஒரு மாதிரி அப்செட் இருந்துச்சு போயிருப்பாரு, போகலாம் லவ் யூ லவ்னு சொல்லி என்ன டென்ஷன் ஏற்றுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சொல்லியிருந்துருப்பார்ல, அதனால் அவருமே அங்கே வந்து போயிட்டாரு. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் தான் வீட்டுக்கு வந்து போய் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை, வீடு ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது, எங்கே போனாங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கால் பண்ணிட்டாங்க. டேட்டு எங்கடா இருக்க அப்படின்ட்டு. எங்கே இருக்கேன், உன் மாமனார் வீட்டில், நம்ம மாமனார் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மாமனார் வீடா, என்னடா சொல்கிற? ஆமாண்டா ஏதாவது என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். என்கேஜ்மெண்ட்டா யாருக்கடா? ஃபாத்திக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் நம்ம ஜிமின்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு அப்படியே நேராக வந்து அங்கிள் கிட்ட வந்துட்டு என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணலை, நீங்கள் எப்படி வந்து வேற ஒரு பையனுக்கு வந்துட்டு அவனை என்கேஜ் பண்ணி கொடுக்கலாம், அதெல்லாம் வேணாம் அங்கிள், அது எனக்கே வந்து ஃபாத்தியை கொடுத்துருங்க, நான் ஃபாத்தியை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தைரியமாக வந்துட்டு ஜிமின் பேசிகிட்டு இருக்கான். நேற்றுலாம் பேசும்போது ததபத அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருப்பான். இப்போ வந்து அப்படியே கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கான். அங்கிள் என்னோட ஃபாத்தி எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நம்ம வந்து ஏன்டா டிடி கொஞ்சம் நேரம் நிறுத்துறா, என்னடி உங்கள் அப்பா கிட்ட சொல்லுடி, என்னோட ஃபாத்தி எனக்கே கொடுத்துட சொல்லு யான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே யானோட கையெல்லாம் பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காரு. அடச்சி நீ மொதல் நிறுத்து, ஃபாத்திக்கு யார் கூட என்கேஜ்மெண்ட் தெரியுமா? யார் கூட? அது ஒரு பையன் கூட தானே. நான் இப்போ நினச்சேன் எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி குதூகலம் பண்ணி விட்டு போயிட்டாங்க, போச்சு இப்போ என் வாழ்க்கையே போச்சு ஐயோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. லூசு பையில என்கேஜ்மெண்ட்டு உன் கூட தான் அப்படின்னு சொல்லும்போது, என்கேஜ்மெண்ட் என் கூடயா, என்னடி சொல்கிற? ஆமாம் நேற்று தான் பொண்ணு கேட்டு போனாங்கல்ல, அதான் அப்பா இப்போ முடிவு பண்ணிட்டாரு, உனக்கும் அவளுக்கும் தான் என்கேஜ்மெண்ட், அண்ட் அது மட்டும் இல்லை எனக்கும் டேக்கும் அன்றைக்கே தான் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க. யான் அப்படின்னு சொல்லாங்க. ஆமாண்டா அதுக்கு தெரியாமல் லூசு மாதிரி கத்திக்கிட்டு போய் எங்கள் அப்பா அவர்கிட்ட சாரி கேட்குறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சாரி என்ன கால்லே விழுகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. டக்குன்னு வந்துட்டு நம்ம யானோட அப்பா தான் டக்குன்னு நினச்சி, இப்பா நீ வேற ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணாத, நீ வேறு நீ என் வீட்டு மருமக அப்படிலாம் பண்ணக்கூடாது, என் மக மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே சைடாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ நானே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து நின்றுட்டுருக்கான். டேவுமே நீயும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஹோபிக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து ஹோபியுமே சொல்கிறாரு, டேயோட அப்பா கிட்ட வந்து பேசிட்டாங்க, அவங்க வந்துட்டு நாளைக்கு கிளம்பி வரதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நைட்டே வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஈவினிங்லாம் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரொம்ப ஹாப்பியாக அந்த டைம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கேஸ் இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் பாட்டில் தான் வந்துட்டு ஒரு ஃபைனல் பாட்டு. ஸோ அந்த லாஸ்ட் பாட்டோட முடியுது. ஸோ கேட்டுகிட்டே இருந்தீங்க எத்தனை பாட்டுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் பாட்டோட ஃபைனல் பாட்டா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வந்து சப்போர்ட் அண்ட் வந்துட்டு கமெண்ட். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜாய்ஸ், பாய், லவ்.